துலாம் ராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள். துலாம் ராசி அன்பர்களே, துல்லியமாக தன்னை சூழ்ந்து இருக்கும் சூழ்நிலைகளை அறிந்து அதற்கு தகுந்தாற்போல் செயல்படும் துளாராசி அன்பர்களுக்கு துலாம் ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்தில் இருந்து சனி பகவான் சுப மற்றும் அசுப பலன்களை வழங்குகிறார். சனி தான் நின்ற ராசியிலிருந்து 3ஆம் பார்வையாக மேச ராசியான களத்திரஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையாக சிம்ம ராசியான லாபஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையாக விருச்சிக ராசியான குடும்பஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார். அதற்கான பலன்களை இன்று பார்ப்போம். சனி தன்னுடைய 3ஆம் பார்வையாக களத்திரஸ்தானத்தை பார்ப்பதினால் தவறிப்போன சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் தெளிவான முடிவுக்கு பின் வெற்றியை வெளிப்படுத்துவது நல்லது. போட்டித் தேர்வு தொடர்பான செயல்பாடுகளில் அதீத முயற்சியும் ஈடுபாடும் வேண்டும். பங்கு சந்தை தொடர்பான முதலீடுகளில் தேவைகளை அறிந்து செயல்பட வேண்டும். சனி தன்னுடைய 7ஆம் பார்வையாக சிம்ம ராசியான லாபஸ்தானத்தை பார்ப்பதினால் புதிய விஷயங்கள் தொடர்பான தேடல்களும் அதை சார்ந்த செயல்பாடுகளில் ஆர்வமும் அதிகரிக்கும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடும். சமுதாயத்தில் செல்வாக்கு உயரும். சிந்தனைகளின் போக்கில் மாற்றங்கள் பிறக்கும். செலவுகளை குறைத்து சேமிப்பை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். சனி தன்னுடைய 10ஆம் பார்வையாக விருச்சிக ராசியான குடும்பஸ்தானத்தை பார்ப்பதினால் பேச்சுக்களில் அனுபவ அறிவு வெளிப்படும். வாகனம் மற்றும் மனை சார்ந்த விஷயங்களின் மூலம் ஆதாயம் கிடைக்கும். குடும்பத்தில் அசுப சுப நிகழ்ச்சிகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள். மற்றவர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். சனி ராசிக்கு 5ஆம் பாவகத்தில் அமர்ந்திருப்பதினால் குலதெய்வ கோயில்களில் தேவையற்ற வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பூர்வீகம் தொடர்பான பிரச்சனைகளில் பொறுமையுடன் செயல்படுவது உங்களின் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும். குழந்தைகளின் எண்ணங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். மாணவர்களுக்கு மறதி தொடர்பான பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். விருந்து மற்றும் கேளிக்கை தொடர்பான விஷயங்களில் கலந்து கொள்வீர்கள். மனதில் இருக்கும் இரகசியங்களை வெளிப்படுத்தும் பொழுது கவனமுடன் இருக்க வேண்டும். பழக்க வழக்கங்களில் மாற்றம் உண்டாகும். புதிய வேலை தொடர்பான முயற்சிகளில் காலதாமதங்கள் ஏற்படும். அத்தை மற்றும் மாமன் வகை உறவுகளிடம் சூழ்நிலைக்கேற்ப விட்டு கொடுத்து செல்வது நல்லது. எந்த ஒரு செயலிலும் அலட்சியம் இல்லாமல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. பொருளாதாரத்தில் வரவுகள் தேவைக்கேற்ப இருந்தாலும் பேராசை இல்லாமல் இருப்பது நல்லது. சுபகாரியம் தொடர்பான செயல்களால் சேமிப்புகள் குறையும். அசையா சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்புகள் உண்டாகும். சூதாட்டம் போன்ற செயல்களை தவிர்ப்பது பொருளாதார நெருக்கடியை குறைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அடிவயிற்றில் சூடு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும். நுரையீரல் தொடர்பான இன்னல்கள் குறையும். பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளால் சிரமம் உண்டாகும். நேரத்திற்கு தகுந்தவாறு உணவுகளை எடுத்துக்கொள்ளவும். மூட்டு மற்றும் கணுக்கால் பகுதிகளில் கவனம் வேண்டும். குடும்பத்தில் பயனற்ற வாதங்களை தவிர்க்கவும். வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் ஏற்படும். குடும்பத்தில் பொருளாதாரமும் நெருக்கடியான சூழலும் மறையும். உடன் பிறந்தவர்களுக்கு உதவுவதில் சுயநலமின்றி இருப்பது உறவை காக்கும். பெரியோர்களிடம் அனுசரித்து செல்வதன் மூலம் சாதகமான வாய்ப்புகள் உண்டாகும். பொன் பொருட்களில் கவனம் வேண்டும். பெண்களுக்கு தோற்றப்பொழிவு மேம்படும். எதிர்பாலினத்துடன் பழகும்போது நபரின் தன்மைகளை அறிந்து செயல்படவும். ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிப்புகளை மேம்படுத்துவீர்கள். தாய்வழி உறவுகளின் மூலம் பொருளாதாரத்தில் சில மாற்றமான சூழல் உண்டாகும்.
பிள்ளைகளின் ஆரோக்கியம் சார்ந்த செயல்பாடுகளில் கவனமாக இருக்க வேண்டும். குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வது நல்லது. விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும். மாணவர்களுக்கு பேச்சாற்றல் அதிகரிக்கும். நினைவாற்றல் பெருகும். எதிர்பாலின மக்களிடம் உண்டான சில பிரச்சனைகள் தீரும். முயற்சிக்கு உண்டான மதிப்பெண்களை பெறுவீர்கள். விளையாட்டுப் போட்டிகளில் கவனம் வேண்டும். இயற்பியல், புவியியல் துறை சார்ந்த மாணவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். ஆராய்ச்சி பணிகளில் முயற்சிகளை அதிகப்படுத்துவதன் மூலம் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு மன திருப்தியை ஏற்படுத்தும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு நல்ல முறையில் அமையும். உங்களின் மீதான நம்பிக்கையில் மாற்றம் ஏற்படும். அலுவலக ரீதியான பயணங்களால் நன்மை உண்டாகும். பதவி உயர்வுக்கான முயற்சிகள் ஈடேறும். பணிகளில் திட்டமிட்டு செயல்படவும். வியாபாரிகளுக்கு வியாபாரிகள் மூலம் புதிய முதலீடுகளில் பொறுமையுடன் செயல்படவும். வியாபார பணிகளில் தனித்துவத்துடன் செயல்படுவீர்கள். வருமானத்தில் இருந்து வந்த காலதாமதம் குறையும். நீர்நிலை சார்ந்த வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். திரவ பொருட்கள், வாசனாதி திரவியங்கள், பால் சார்ந்த வியாபாரம் மற்றும் கால்நடை தொடர்பான பணிகளில் ஆதாயம் கிடைக்கும். பொன், வெள்ளி போன்ற ஆபரணத் தொழிலில் சாதகமான வாய்ப்புகள் அமையும். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழிலில் அரசு விதிமுறைகளில் மாற்றங்கள் நேரிடலாம். வர்த்தக பணிகளில் அலட்சியமின்றி செயல்படவும். கூட்டாளிகளிடம் கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வுகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள். தனவரைகளில் இழுபறிகள் தோன்றி மறையும். நாட்டியம், இசைப்பயிற்சி, சங்கீதத்துறையில் இருப்பவர்களுக்கு புதுமையான சூழல் உண்டாகும். சக கலைஞர்களிடம் மனதில் இருக்கும் இரகசியங்களை பகிர்வதை குறைத்து கொள்ளவும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு மேம்படும். பதவிகள் கிடைப்பதில் இருந்து வந்த இடையூறுகள் குறையும். உங்கள் செயல்பாடுகளில் கடமையுடன் செயல்பட்டால் பயனற்ற வதந்திகளை தவிர்க்க முடியும். பொருள் ஆதாயத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும். பயணங்களால் நன்மை உண்டாகும். தொண்டர்களின் ஆதரவுகள் மன நிம்மதியை ஏற்படுத்தும். இனம் புரியாத சில சிந்தனைகளின் மூலம் தூக்கமின்மை உண்டாகும். இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலம் கிடைக்கும் நன்மைகள் சிந்தனைகளில் தெளிவும் தோற்றப்பொழிவும் மேம்படும். மேலும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் இருந்து வந்த காலதாமதம் குறையும். வியாபார பணிகளில் இருந்து வந்த மந்த நிலை நீங்கும். பேச்சுக்களில் கவனமும் விவேகமும் வேண்டும். மேலும் தம்பதியருக்குள் அனுசரித்து செல்வது நல்லது. கிடைக்கும் வருவாயை அசையா சொத்துக்களாக மாற்றிக்கொள்வது. எதிர்பாராத சில விரயங்களின் மூலம் சேமிப்புகள் குறையும். அர்த்தநாரீஸ்வரரை வழிபட்டு வர குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். திருவேற்காட்டில் உள்ள தேவி ஸ்ரீ கரிமாரியம்மனை வழிபட சுபகாரியம் சார்ந்த முயற்சிகள் கைகூடும். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம்.